இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை, இன்றைக்கி டே 28. இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை ஒர்க்கிங் டே. அதனால் ஃபஸ்ட்டு போகிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக கடுப்பாக தான் இருந்துச்சு. அப்புறம் பார்த்தா பஸ் இன்றைக்கி நிறைய பேர் ஆப்சென்ட்டு. சில பேருக்கு வந்து ஷிஃப்ட் வந்து செவ்வாய்க்கிழமை, எனக்கு வந்து செவ்வாய்க்கிழமை லீவு. பஸ்ஸு ஃப்ரீயாக இருந்துச்சு, சீட்டு இன்றைக்கி ஃப்ரீ தான். நேற்று நடந்த பிரச்சனைக்கு இன்றைக்கி சீட்டு ஃப்ரீயாக இருந்துச்சு. சரின்னு உட்காந்துட்டு போயிட்டுருந்தேன். காலைல எப்பவும் போல் ப்ரெட் ஜாம் வச்சு சாப்பிட்டுட்டு எப்பவும் போல் டயத்துக்கு வந்தாச்சு. இன்றைக்கி கம்பெனியில் செம ஒர்க் லோடு, மேன் பவர் எல்லாம் கம்மி தான். நான் ஒர்க் பண்ணுற இடத்துல நிறைய ப்ராப்ளம் வந்துச்சு. ப்ராப்ளம்னா வேலை செய்கிற ப்ராப்ளம் தான் அங்கே ரீசால்வ் பண்ணுவோம், அதான் ரீஒர்க் பண்ணுறது தான். பட் ஆனால் ரொம்ப அதிகமான ப்ராப்ளம், ரொம்ப கட்டுப்படுத்தவே முடியல. ரொம்ப ப்ரெஷராக தான் இன்றைக்கி ஃபுல்லாக வேலை போச்சு. ஞாயிற்றுக்கிழமை அதுவும் ப்ரெஷர் ஒர்க்னால் ஏற்கனவே வேண்டாம் வெறுப்பாக ஞாயிற்றுக்கிழமை வரும். இதில் வந்து ஒர்க்கும் அதேமாரி ரொம்ப ஓவர்லோடாக தான். என்ன பண்ணுறது, எப்படியாச்சும் 2 நாளில் நாளைக்கு ஒரு நாள் மட்டும் வேலை செஞ்சால் போதும் அப்படிங்கிற மைண்ட் செட் மட்டும்தான் இருக்குது. எப்படா லீவ் வரும் அப்படின்னு தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். அதான் நான் நாளைக்கு ஒரு நாள் மண்டே போயிட்டு செவ்வாய்க்கிழமை லீவ் எடுக்கிறது தான் மெயின். லீவு அவங்களே கொடுத்துருவாங்க, லீவ் எடுத்துக்கலாம். அதான் இந்த சண்டே லீவை வந்து செவ்வாய்க்கிழமை எடுத்துக்க வேண்டியது தான். அதான் திரும்ப வரப்போ பஸ்ஸு ஒரு 10 நிமிஷம் லேட்டாக தான் எடுத்தாங்க. சண்டேங்கிறனாலே ரீசனாக 10 நிமிஷம் லேட்டாக தான் பஸ்ஸே எடுத்தாங்க.